Hello all, welcome to my channel. இந்த கிளாஸில் ஒரு டால் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த டால் டிசைனில் எப்படி பேசிக்காக பெயிண்டிங் யூஸ் பண்ணலாம், தென் ஹேர் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், அதே போல் நெட் கிளாத் யூஸ் பண்ணி எப்படி ஸ்கர்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பேக் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் பெயிண்டிங் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு நீங்கள் பெயிண்டிங் வேணுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை பீட் ஒர்க்கு அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணுறதா இருந்தால் இது ஸ்கின் கலர்லேயே ஸ்கின் டோன்லேயே இருக்கும். இது பெயிண்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டென்ட். ஸோ இது உங்களுக்கு ஸ்கின் கலர்லேயே கிடைக்கும். இப்போ இதை தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ரஷ்மே பார்த்தீங்கன்னா நார்மலாக கிட்ஸுக்கு வரும் இல்லைங்களா பெயிண்ட் ப்ரஷ், அதே போதும். பேக் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் இந்த 2 கைக்கும் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். டைரெக்டாக எடுத்துக்கிறேன். வெளியே போகாமல் இருக்கும் இந்த போர்ஷன் தாண்டி, அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டா உள்ளுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக கலர் பண்ணலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம உள்ளே கேப் இல்லாமல் ஒயிட் கலர் கிளாத் தெரியாமல் நம்ம கலர் பெயிண்ட் பண்ணிடலாம். ஒயிட் கலர் கிளாத் தெரியாமல் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம எப்படினாலும் ஹேர் ஸ்டைல் கொடுத்துருவோம், பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இந்த கலர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் நீட்டாக. அதே போல் 2 கைக்குமே பண்ணிடுறேன். இதே போல் இந்த சைடு கைக்கும் பண்ணிடுறேன். இப்போது இந்த ட்ரெஸ் போர்ஷன் பார்த்திங்கன்னா நான் எகெயின் அந்த பிங்க் கலர் தான் எடுத்துக்கிறேன், டீப் ப்ரில் கலர். ஒரு கலரோட இன்னொரு கலர் டச் ஆகாமல் பண்ணுங்கள். இந்த ஷால் மாதிரி நான் போட்டுட்டேன். நான் 2 கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, இதை லைட்டாக போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் எடுத்து பேலட் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிறேன். இந்த பிங்க் கம்மியாக எடுத்துக்கிறேன். நீங்கள் ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். பாருங்க, இது 2 தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை எடுத்து இப்போ இந்த பாடி பார்ட் இந்த கீழே இருக்குது இல்லைங்களா, அங்கே நான் போட்டுடுறேன். ஒயிட் கலர் கிளாத் தெரியாத போல் மட்டும் நீட்டாக பெயிண்ட் பண்ணிவிடுங்க. அதே போல் ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் மிக்ஸ் ஆகிட போது, டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுத்துடலாம்.
பெயிண்ட் வந்து ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதோட ஹேர் பார்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் அந்த டோலி பிராண்டில் இருக்க த்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேடு, டார்க் ப்ரௌனாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஹேர் வந்து இல்லை பிளாக் இருக்குது அப்படின்னாலும் ஓகே. பிளாக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரௌன் ஷேடில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ ஷேடு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க டோலி பிராண்டில். தென் இதில் யூஸ் பண்ணுற நீடில் பார்த்திங்கன்னா நம்பர் 6, சைஸ் வந்து 6. இந்த நீடில் தான் நான் வந்து இதில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு தான் இந்த பேக் சைடு வந்து கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்கும். நம்ம நீடில் வந்து ஈஸியாக இன்சர்ட் பண்ண முடியும். அதுக்காக த்ரெட்டு வந்து எப்படி ரிமூவ் பண்ணணுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து டாப் அண்ட் பாட்டமில் இந்த மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த கவரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆரோ மார்க் இருக்க சைடு தான் த்ரெட்டை வந்து நம்ம இப்படி வந்து வெளியே இழுக்கணும். அப்படி இழுத்தோன்னா எந்த சிக்கும் இல்லாமல் த்ரெட் வந்து அழகாக வெளியே வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து இந்த நீடிலில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. அது ஃபஸ்ட்டு ஒன் சைட் நீடிலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நூலை நல்லா பெருசாக இழுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு ஹேர் வந்து இது ஃபுல்லாகவே நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து த்ரெட்டு காலி ஆகிடுச்சுன்னா திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா லென்த்தாக எடுத்துக்கோங்க. லென்த்தாக எடுத்துகிட்டு ஸோ அதோட பாட்டமில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. 2 த்ரெட்டையும் சேர்த்து நாட் போட்டு வச்சுடுங்க. இப்போது நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஹெட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெட்டில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். கீழே ஊசியை கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வரேன். த்ரெட்டை ஃபுல்லாக எடுத்துட்டு தென் எகெயின் வந்து நம்ம நீடில் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, இது பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே பிடிச்சி இழுக்கும் போது இந்த த்ரெட்டை வந்து ஃபுல்லாக இழுத்துடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்துறாமல் நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஹேர் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு த்ரெட்டை வந்து இப்படி விட்டுறணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ்க்கு பிடிச்சிக்கணும். ஏன்னா எனக்கு ஹேர் வந்து நான் இந்த அளவுக்கு தான் பிளான் பண்ணுறேன். நம்ம பெருசாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் ஃபைனலாக கட் பண்ணிக்கலாம். அதனால ரொம்ப குட்டியாக போட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல ஹேரை பிடிச்சிக்கோங்க. இப்போது கீழேருந்து நீடில் மேலே எடுக்கிறப்ப நம்ம செகண்ட் டைம் வந்து எந்த இடத்துல நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணுமோ மேலேருந்து கீழே அது பக்கத்துலேயே நீடில் எடுங்க. பாருங்கள், அது பக்கத்துலேயே தான் நீடில் நான் எடுக்கிறேன். இதை பிடிச்சிக்கோங்க. இந்த த்ரெட்டை கீழேருந்து மேலே எடுத்துட்டு இதுக்கு அடுத்த ஸ்டிச் எங்கே போடணும்னா நம்ம செகண்ட் டைம் இந்த மாதிரி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுக்கு சென்டரில் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சென்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த த்ரெட்டு வந்து லாக் ஆகிடும். அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டை வந்து இழுத்தாலும் அதுக்கப்புறம் லூஸ் டைட் ஆகாது. இங்கே பாருங்கள், ஒரே இடத்துல தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து லாக் பண்ணிட்டோம். இன்னொரு டைம் நான் இதையே ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதை விட்டுறலாம். இது வந்து நம்ம பிடிக்கலனாலும் கீழே பிடிச்சி இழுத்தாலும் கீழே போகாது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல லாக் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நான் வந்து அது பக்கத்துலேயே எகெயின் வந்து த்ரெட்டை கீழேருந்து மேலே எடுக்கிறேன். கீழேருந்து மேலே எடுக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு. மேலே எடுத்துட்டு எகெயின் இது பக்கத்துலேயே கீழே இன்சர்ட் பண்ணுறோம். கீழே இன்சர்ட் பண்ணுறப்ப நமக்கு லென்த் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லென்த்து பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து கீழே இன்சர்ட் பண்ணணும். இதுதான் செகண்டு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு லென்த் வச்சுருப்போமோ, ஃபஸ்ட்டு த்ரெட் எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அதே லென்த்துக்கு செகண்டு வச்சுக்கலாம். பாருங்கள், ஈக்குவலாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு எகெயின் கீழேருந்து ஊசியை மேலே எப்படி எடுக்கணும்னா இது பக்கத்தில் எங்கே வந்து லாஸ்ட்டாக முடிச்சிருக்கோமோ அது பக்கத்துலேயே எடுங்க. மேலே எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம லாக் பண்ண போகிறோம். லாக் எப்படி பண்ணணுன்னா இந்த ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும், இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, இதுக்கும் இந்த செகண்டுக்கும் நடுவில் நீடியில் இன்சர்ட் பண்ணோம். கீழே நீடியில் இழுத்தோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து லாக் ஆகிடும். நமக்கு அதுக்கப்புறம் ஹேர் வந்து பிரிஞ்சு வராது. இதே போல் தான் நம்ம இது ஃபுல்லாகவே இந்த ஹெட் பார்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். கடைசியாக நம்ம வந்து அதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு
இந்த லென்த்து மட்டும் மறந்துடாதீங்க. எல்லா ஹேரும் ஒரே லென்த்தில் இருந்தால் தான் நம்ம கட் பண்ணும்போது நல்லா அழகாக இருக்கும். இது வந்து லென்த் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் கூட நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணிடலாம், அது இஷ்யூ கிடையாது. பட் ரொம்ப சின்னதாக பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாகவே நான் ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதே ஃபார்மேட்டில் தான் பண்ணணும். த்ரெட்டு வந்து நடுவில் காலி ஆகிட்டால் கூட நம்மங்களா பேக் சைடு திருப்பி வந்துட்டு நாட் போட்டுட்டு பண்ணுறதுக்கு, ஸோ அதே போல் பண்ணிக்கோங்க. பேக் சைடு திருப்பிட்டு ஸோ இந்த சென்டர் பார்ட்டை வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணிவிடுவோம். அதனால் அது பக்கத்துலேயே இப்படி த்ரெட்டை குத்திட்டு லைட்டாக வந்துட்டு இந்த இதை வந்து இப்படி 2 டைம்ஸ் வந்து இங்கே லாக் பண்ணிவிட்டு நீடில் வெளியே எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக லாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டைட்டாக போட்டுட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை த்ரெட்டு காலி ஆகிடுச்சு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா. ரொம்ப பெரிய த்ரெட்டாக போட்டாலும் சிக்கு விழுந்துருது நடுவில். ஸோ அதனால் இது பார்த்துக்கோங்க. இல்லை ஃபைனலாக இது க்ளூ இருக்குது பார்த்தீங்களா, க்ளூ போட்டு இந்த மாதிரி இருக்கிறத ஒட்டிடுங்க. இல்லை நீங்கள் ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா கூட ஓகே தான். இந்த மாதிரி போட்டு ஒட்டிடுங்க. அப்போ தான் வந்து அது அதுக்கப்புறம் மூவ் ஆகாமல் இருக்கும். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை சுற்றி. இப்போது ஃபுல்லாகவே நான் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்க எல்லா த்ரெட்டையும் எல்லா ஹேரையும் ஒரு பக்கமாக எடுத்து விடுங்க, கேப் இல்லாமல். பாருங்க, நீட்டாக இப்படி எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த பாட்டமில் இது இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எதுவுமே வந்து ரோலாக இல்லாமல் கரெக்டாக எல்லாத்தையுமே சென்டரில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈவனாக பார்த்துக்கலாம். எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கப்புறம் இதை ஈவனாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சீப்பு இருக்குது இல்லைங்களா, இதை வச்சுட்டு இப்படி லைட்டாக வந்து கோம் பண்ணி விடுங்க. ஈவனாக இல்லாததெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த கீழே வந்து ஸ்கர்ட்டும் நம்ம ரெடி பண்ணுவோம். அதனால் நமக்கு வந்து த்ரெட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கீழே நல்லா கோம் பண்ணி விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ராஸ், அதாவது இவ்வளோ ஹைட்டுக்கு நான் ஃபுல்லாகவே கட் பண்ணிடுறேன். நான் லென்த்தை மட்டும் லைட்டாக ரெடியூஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஓரளவுக்கு வந்து ஈவனாக ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்துட்டு நார்மலாக நம்ம வந்து போனி வேணுனாலும் போட்டுக்கலாம். போனி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துட்டு, ஸோ இந்த ஹெட் பார்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல வந்துட்டு எகெயின் வந்து ஊசியை வெளியே எடுத்து இப்படி டைட்டாக பிடிச்சி போட்டோன்னா போனி வந்துடும். ஊசி இந்தாண்டை எடுத்து இந்தாண்டை வந்து நம்ம கிளாத்தில் இன்சர்ட் பண்ணி பண்ணால் போனி வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இல்லை நம்ம வந்து ஜடை பின்னணும் அப்படின்னாலும் நம்ம நார்மலாக பின்னுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 3 பார்ட்டிஷனாக எடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஜடை மாதிரி கூட அழகாக பின்னிக்கலாம். இந்த மாதிரி ஜடை கூட அழகாக பின்னிட்டு இதோட எண்டிங்கில் வந்துட்டு எகெயின் வந்து த்ரெட்டை வச்சுட்டு நம்ம ஒரு ரொட்டேட் பண்ணிக்கலாம், பேண்டு மாதிரி கூட. இப்போ வந்து நான் கேர்ள்ஸ் வர மாதிரி ட்ரை பண்ணுறேன். வந்து லைட்டாக நான் வந்து கேர்ள்ஸ் கொடுக்க போகிறேன். ரொம்ப வராது, பட் லைட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் ஹேர்ஸாக எடுத்து சிசர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி குட்டி சிசரை இப்படி விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு இப்படி விரிச்சுட்டு இந்த சிசரோட ஒரு ஷார்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்படி ஹேரை வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க. உங்கள் கட்டை விரலும் இங்கே வச்சுருக்கணும். ஹேர் இப்படி நல்லா பிடிச்சி நல்லா டைட் வந்துட்டு கீழே வரும்போது இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக கேர்ள்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஹேராக பிரிச்சுக்கோங்க. பாருங்கள், சிசரை இப்படி விரித்து வச்சுட்டு இங்கே பாட்டம்லேருந்து சிசரை ஒரு விரலாலையும் இந்த சைடு இப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிட்டு இது நல்லா டைட்டாக இழுங்க. அழுத்தி பிடிச்சிட்டு டைட்டாக இழுத்துட்டு லாஸ்ட்டாக வரும்போது விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேர்ள்ஸாக வந்துடும். இப்போ வந்து நார்மல் போனி மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்.
முன்ன சொன்னேன் இல்லைங்களா, இந்த சைடு இருந்து த்ரெட் எடுத்து நீடியில் வெளியே எடுத்துட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இது ஆப்போசிட் சைட் நல்லா டைட் பண்ணி போடுங்க. இப்போ ஃபைனலாக வந்து இப்போ கூட நீங்கள் எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படியே ஈவனாக இருக்க மாதிரி எடுத்து பிடிச்சி எதெல்லாம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கோ அதெல்லாம் நீட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா இது நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல இதுக்கப்புறம், அவங்களுக்கு வந்து இன்னும் ஈவனாக கிடச்சிரும். இதில் 2 டைம்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எடுத்த இடத்துலையே பண்ணுங்கள், மாற்றி மாற்றி பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹேராக எடுத்து நீங்கள் அந்த கேர்ள்ஸ் வந்துட்டு கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஷார்ப் டிப்பில் பிடிச்சிட்டு நீங்கள் இழுத்து இழுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கம்மியான த்ரெட், இங்கே பாருங்கள், இவ்வளோ கம்மியான த்ரெட்டு மட்டும் எடுத்து பண்ணுங்க. இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி வந்து இங்கே வரப்போ இப்படி இழுத்து விடுங்க. ஸோ அது வந்து அழகாக உங்களுக்கு கேர்ள்ஸ் ஆகிடும். ஸோ இது போல் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முடியாக எடுத்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு ஸ்கர்ட் மாதிரி போடலாம். நீங்கள் இப்படியே பெயிண்டிங்கோடு விட்டுட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லை இந்த மாதிரி ஸ்கர்ட் போடணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கிளாத் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் நெட் கிளாத் எடுத்திருக்கேன். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த இடத்துல வச்சிடலாம். ஸோ முடியை தூக்கி விட்டுருங்க, இல்லைன்னா அது டிஸ்டர்ப் பண்ணும். கரெக்டாக இந்த இடத்துல இப்படி இந்த ஃப்ளீட்ஸ்க்கு வர மாதிரி லைட்டாக க்ராஸாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ கீழேருந்து மேலே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நீங்கள் நெட் கிளாத் தான் எடுக்கணுன்றது கிடையாது, வேறு சாட்டின் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளீட்டு லைட்டாக வந்து இந்த இடத்துல ஃப்ளீட் வர மாதிரி பண்ணுங்கள். லைட்டாக நம்ம நிறையா ஃப்ளீட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை 1-2 ஃப்ளீட்ஸோடு வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு எகெயின் வந்து மேலே இந்த டாப்பில் ஒரு ஸ்டிச்சு, ஸோ இதோட டாப்லேயும் ஸ்டிச், ஃப்ளீட்ஸ் எடுக்க எடுக்க அதோட டாப்பில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. மேலே குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக எடுங்க, கீழே வரும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நான் சின்ன சின்ன குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக வச்சிட்ருக்கேன். லாஸ்ட்டாக வைக்கிறது மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. இப்போது சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். நம்ம ஸ்டிச் பண்ண பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் இந்த சம்கி மாதிரி கொடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மல் பீடு அந்த மாதிரி கூட கொடுத்துக்கோங்க.
அவ்வளோதான். கை மேலே படாமல் கொடுங்க. கை மேலே பட்டுச்சுன்னா அது வந்து கை ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு கையும் நல்லா தனியாக அழகாக தெரியும். இதுதான் ஃபைனல் லுக்கு. ஸோ நான் இந்த ஹேர் வந்து லைட்டாக அந்த டிசைன் தெரியட்டும் அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் சேர்த்து ட்ரிம் பண்ணிவிட்டேன். நீங்கள் லாஸ்ட்டாக கூட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளவுஸ்லலாம் நீங்கள் ப்ரைடு மாதிரி பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் நீட்டாக ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு டால் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறையா டால்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொன்றும் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேர் வந்து நீங்கள் ஜடை பின்னி போடுங்க, இல்லை நீங்கள் வேறு மாதிரி டிசைன்ஸ் கூட போடுங்க. தென் லாஸ்ட்டாக ஹேரில் வந்துட்டு அங்கங்கே ஒயிட் கலரில் பீட் மாதிரி கொடுங்க டெக்கரேட்காக. ஸோ எல்லாமே உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இது வந்து ஒரு பேஸாக இந்த மாதிரியே பண்ணலாம் அப்படின்றத காமிச்சிருக்கேன். இதில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ஆல்ட்ரு பண்ணி டிசைன்ஸ் வந்து கொண்டு வரலாம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.